ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வு பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இந்த சம்பவத்தில் 30 வருடங்களுக்கு முன்பு மாண்டு போன ஒரு கணவன் மனைவியுடைய ஆன்மாவால் ஒரு கிராமத்துக்கே நடந்த பயங்கரமான திகில் நிகழ்வு தாங்க இன்றைய காணொளி. இது போல இன்னும் பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றி நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இது இவருடைய கிராமத்தில் 2000 காலகட்டத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு மர்மமான நிகழ்வு தாங்க. அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக 2000 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சரவணன் லட்சுமணன் இருக்கார் இல்லையா, இவருடைய கிராமத்தில் மொத்தமாக 40 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய கிராமத்தினுடைய இருக்கக்கூடிய மக்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ஈடுபடுவது தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்கள் வெளியூரில் தங்கி தாங்க வேலையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க இவருடைய கிராமத்தை சேர்ந்த 25 வயசில் இருக்கக்கூடிய செல்வம் மற்றும் பாண்டி, இந்த இருவரும் இவங்களுடைய கிராமத்திலிருந்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய டென்ட் கொட்டால தாங்க படம் பார்க்க போயிருக்காங்க. அப்படி இரவு நேரம் செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு தோராயமாக ஒரு 2 மணிக்கு தாங்க இவருடைய கிராமத்தில் ஒரு சைக்கிளையே இந்த 2 வாலிபர்களும் வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய கிராமத்தினுடைய ஆரம்ப பகுதியிலேயே ஒரு பெரிய ஆலமரம் இருந்திருக்குது. ஆலமரம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் ஆலமரத்தில் மாடுகள் கன்றுகள் ஈண்டதுக்கு பிறகு அந்த கொழுப்பு பகுதியை அந்த மரத்தில் கட்டி வைப்பாங்கங்க. அதே மாதிரி தாங்க அந்த பகுதியில் இந்த செல்வம் மற்றும் பாண்டி சைக்கிளில் வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த செல்வத்துக்கு திடீர்னு யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அந்த இடத்துல ஒரு பகுதியில் ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு நான் மரத்துக்கிட்ட போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மரத்துக்கிட்ட போகிறாரு. அந்த டயத்தில் இந்த பாண்டி அப்படின்றவர் இந்த சைக்கிளுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாரு. இப்படி இந்த செல்வம் அந்த ஆலமரத்துக்கிட்டே நெருங்கினதுக்கு பிறகு அவருக்கு வித்தியாசமான ஏதோ ஒரு முணுகல் சத்தம் கேட்டுக்குதுங்க. அதாவது கணவன் மனைவி உறவு கொள்ளும் பொழுது ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, முணுகல் சத்தம், அந்த மாதிரி தாங்க கேட்டிருக்குது. இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, ஒருவேளை மரத்துக்கு பின்னாடி யாரும் ஒதுங்கியிருக்காங்க போல, அதனாலதான் இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் மரத்தில் ஒரு கையை வச்சுட்டு அப்படி சைடில் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும் பொழுது இவர் கையில் ஏதோ ஒரு குத்தி ரத்தம் வர மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு கையை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆணி இருந்திருக்குது. அந்த ஆணியை கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அரைஞ்சு வச்ச மாதிரி தாங்க தெரியுது. இந்த ஆணி தானே நம்ம கையை குத்தி கிழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆணியை கோவத்தோட கீழே இருந்து கல் எடுத்து ஓங்கி அடிக்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, இந்த இருவரும் போதையில் தான் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் ஆணி மேலையெல்லாம் கோவப்பட்டுட்டு அந்த ஆணியை அந்த கல்லால் அடித்து நெளிக்கிறாருங்க. இப்படி கல்லால் அடித்து அடுத்த செகண்டே அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த சுற்று வட்டார பகுதிகள் எல்லா இடத்துலையுமே காற்று புயல் போல் வீசுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு அழுகி போன ஒரு துர்நாற்றமும் அடிக்குது. இதை நோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாண்டி, டே செல்வம், அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிற, கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடாருங்க. இருந்தாலுமே இந்த செல்வம் என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் நான் வர முடியாது, இந்த ஆணி என் கையை கிழிச்சிருச்சு, இதை குத்தி உடச்சி தூக்கி எரியாம மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆலமரத்திலேயே மறுபடியும் அந்த கல்லை கொண்டு அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த ஆணி அந்த மரத்துலேருந்து பிடுங்கி கீழே விழுந்துருக்குதுங்க. விழுந்த அடுத்த நிமிஷமே இந்த இருவருக்கும் ஈரக்குலையே நடுங்கி போகக்கூடிய ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அதாவது ஒரு கணவன் மற்றும் ஒரு மனைவி ஆங்காரமாக கத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க சத்தம் கேட்டிருக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே மிரண்டபடி இந்த இருவரும் அவங்க சைக்கிள் கிட்டே வராங்க. சைக்கிள் கிட்ட வந்தது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்று மாதிரி பயங்கரமாக காற்று பலமாக வீசிட்டு இருந்திருக்குது. அந்த நேரத்தில் டே செல்வம், என்னடா பண்ணி தொலைச்ச, ஏதோ ஒன்று நடந்திருக்கும் போல, கெட்ட வாடை அடிக்குதாடா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பாண்டி கேட்குறாரு. அதான்டா எனக்கும் புரியல, யாரோ ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கத்துற மாதிரி சத்தம் கடிச்சு, தூரத்தில் உத்து பார்த்தா ஒன்றுமே தெரியல, அந்த ஆணியை பிடுங்கினதுக்கப்புறம் தான்டா இது எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. எனக்கு என்னமோ தப்பாக படமாக இருக்குது, முதல்ல நம்ம கிளம்பி போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மரத்துக்கு பின்புறமாக இருந்து யாரோ ஒரு பெண்மணி, ஒரு 25லேருந்து ஒரு 26 வயசு இருக்குங்க, அந்த பெண்மணி வெளியே எட்டி பார்க்குறாங்க ஒரு சைடில் இருந்துக்கிட்டு. இதை பார்த்த உடனே இந்த செல்வம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஆசையின் காரணத்தினால யாரோ ஒரு பொண்ணை இங்கே நிற்கிற மாதிரி தெரியுதுடா, ஒருவேளை அந்த நபர் ஏற்கனவே ஒரு நபர் கத்துற மாதிரி சத்தம் கிடச்சிலையா, அவர் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பார் போல, நம்ம வேணா போய் பேசி பார்ப்போமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நேரம் கட்ட நேரத்தில் தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்குடா, வா கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்றாரு.
சரி நம்ம நண்பன் தான் இவ்வளோ கூப்பிட்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சைக்கிளுக்கு பின்னாடியே வந்து ஏற பார்க்குறாருங்க. அந்த நேரத்தில் அந்த மரத்துக்கிட்ட நிற்கக்கூடிய அந்த பெண்மணி, வாடா உனக்காண்டி தாண்டா நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மென்மையான குரலில் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த செல்வம் அந்த சைக்கிள்லேருந்து மறுபடியும் கீழே இறங்குறாரு. டேய் அந்த பொண்ணை கூப்பிடுது, நீ என்னடா தடுத்துட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க விறுவிறுன்னு அந்த பெண்ணை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற பாண்டிக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா தூரமாக நிற்கக்கூடிய அந்த பெண்மணி இவருடைய கண்களுக்கு தெரியவே இல்லைங்க. யாருமே அந்த இடத்துல இல்லை, இவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறானே அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஆக்ரோஷமாகவும் ஆங்காரமாகவும் கத்தி பயங்கரமாக சத்தம் போடுற மாதிரி தாங்க அந்த சவுண்டு கேட்குது. அதாவது அந்த பெண்மணி பயங்கரமாக அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. கூடவே ஒரு ஆண் மகன் ஆங்காரமாக ஒரு ஏக்கத்தோட சிரிச்சா இருக்கும், அந்த மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. டே எனக்கு என்னமோ சரியா படலை, நீ வாடா அப்படின்ற மாதிரி தாங்க பாண்டி சைக்கிள் நின்றபடியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதை சொல்லியுமே அந்த செல்வம் அப்படின்றவர் எதையுமே கண்டுக்காம முன்னோக்கியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு சைக்கிள்ல இருந்து தூக்கி வாரி போட்ட மாதிரி தாங்க ஒரு 4 ஸ்டெப்பு தள்ளி போய் விழுகிறாருங்க இந்த பாண்டி அப்படின்றவர். அப்பவே தெரிஞ்சிச்சுங்க இங்கே ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்றது. உடனே அவருடைய நண்பனை மறுபடியும் கூப்பிட்டு கத்துறாரு. என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற, நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கிறேன், எதுக்குடா அப்படி டார்ச்சர் பண்ற, நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு இவரை பார்த்துட்டு மறுபடியும் திரும்புறாரு. அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்க முடியாத கொடூரமான காட்சி கண்கள் முன்னாடி தத்ரூபமாக தெரியுது. ஒரு அழுகி போன முகத்தோட்டத்தோட ஒரு பெண்மணி தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இவருக்கு முன்னாடியே நிற்கிறாங்க தத்ரூபமாக. அப்போதாங்க தெரிஞ்சிருக்குது அது ஒரு பெண்மணியே கிடையாது, அது ஒரு ஆன்மா அப்படின்றது. உடனே அலறி அடிச்சுக்கிட்டு இந்த செல்வம் அப்படின்றவர் இவருடைய சைக்கிள்கிட்டே வராருங்க. மறுபடியும் இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த தாண்டி ஓட்டம் பிடிக்கிறாங்க இந்த இருவருமே. சைக்கிள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பின்னாடி வந்து இந்த செல்வம் உட்காந்துருக்கிறாரு. சைக்கிளை அழுத்தவே முடியலங்க, காற்று பலவந்தமாக பிடிச்சி ஏதோ ஒரு திசையை நோக்கி தள்ளுதுங்க. அதையும் மீறி அந்த ஆன்மாக்களுடைய சத்தம் பயங்கரமாக கேட்குது. இந்த இருவரும் அந்த இடத்த தாண்டி ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்களுடைய கிராமத்துக்கிட்டே நெருங்கி வந்துட்டாங்க. பாண்டி அப்போ தாங்க அவருக்கு தாங்க புரிஞ்சிருக்குது, நீ ஒரு ஆணையை பிடுங்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் தானே இந்த பிரச்சனையே தொடங்கியிருக்குது. தயவு செஞ்சு ஊருக்குள்ளே நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எதுவே இதை பற்றி மூச்சை விட்டுறாத, தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது வந்து தெரியவே தெரியாதுங்க. இதுதான் முதல் முறையாக இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பாதிப்பான ஒரு விஷயத்தையே வந்து பார்த்துருக்குறாங்க. இப்படி பாண்டி சொன்னதுக்கு பிறகு செல்வமே சேரலா, நான் இதை பற்றி யார்கிட்டையும் மூச்சை விடலை, வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இருவருமே இவங்களுடைய கிராமத்துக்கு போய் சேர்ந்துருக்காங்க. கிராமத்துக்கு போய் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லைங்க. இந்த பாண்டி மட்டும் செல்வத்துக்கு காய்ச்சல் கொதியாக கோச்சிட்டு இருந்திருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க அந்த அமானுஷத்தோடைய ஆட்டமே அந்த கிராமத்துக்கு வர காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 3 நாள் கடந்திருக்குங்க. அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வீட்டு கதவு தட்டுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க பெண்மணிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டு வாசல் கதவை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஊரினுடைய தலைவராக தாங்க இருந்திருக்கிறாரு. அவர் வந்து இப்போ வந்து ஊர் தலைவர் கிடையாதுங்க, வேற ஒருத்தர் தான் தலைவராக இருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தினருடைய வீட்டு கதவு தாங்க தட்டப்பட்டு அந்த கதவை வந்து திறந்து வெளியே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாருமே காணோம். சரி யாரும் இல்லை போல, நம்ம தெரியாதனமாக வந்து கதவை திறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் கதவை போட்டுறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே ஐயோன்னு அலறி அடித்து கத்துற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. உடனே ஒட்டுமொத்த கிராம மக்களும் குலை நடுங்கினபடியே அவங்களுடைய வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது அது வேறு யாருடைய வீடும் கிடையாதுங்க, ஒரு பெரியவர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிராமத்தினுடைய பழைய தலைவர் அப்படின்ட்டு. அவருக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு இருக்குங்க. இப்பயுமே உயிரோடு தான் இருந்திருக்கிறாரு. 90 வயசாக இருந்தாலுமே அவருடைய உடம்பு கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு நோயும் இல்லாமல் படுத்த படுக்கையில் தாங்க உயிரோடு இருந்திருக்கிறாரு. அவர் தாங்க வாய் வழியாக ரத்தம் கக்கினபடி இறந்து போயிட்டார் போலங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே அந்த கிராம மக்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. வயசாயிருச்சு, எப்படி சாக போகிறாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் வாய் வழியாக ரத்தம் கக்கி போய் அவருடைய கண் விழிகள் எல்லாமே பிதுங்கி போய் உடம்பு எல்லாமே உப்பி போய் ரொம்ப மெலிஞ்சு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கொடூரமான நிலைமையில் வந்து இறந்து போய் கிடக்கிறாரு. இதை பார்த்த அந்த கிராமத்து மக்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஒருவேளை உடல் நோயால் தான் இந்த மாதிரி வாய் வழியாக ரத்தம் கக்கிட்டாரா அல்லது விஷப்பூச்சியில் எது தீண்டிடுச்சா அப்படின்ற மாதிரி தெரியாமல் தாங்க இருந்திருக்காங்க. அதன் பிறகு அவருடைய இறந்து போன சடலத்துக்கான அந்த சாங்கியம்லாம் செய்யணும் இல்லையா, அந்த ஈம சடங்கு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சுடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இது தாங்க இவங்களுடைய கிராமத்தில் முதலாவதாக நடந்த அமனிசியமான விஷயமே. ஆனால் இப்படி சம்பவம் நடந்துமே இந்த செல்வம் மற்றும் பாண்டிக்கு இது எதனால் நடந்துச்சு அப்படின்றது வந்து தெரியலைங்க. அவங்க போதையில் இருந்த காரணத்தினால மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இந்த விஷயத்தை அப்படியே மறந்துருக்காங்க. இரவு நேரத்தில் எங்கேயோ போனோம், ஏதோ ஒன்று பார்த்து பயந்தோம், அதுக்கப்புறம் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருக்காங்க.
ஆனால் அந்த அமானுஷத்தோடைய ஆட்டம் அடுத்தடுத்து அந்த கிராமத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. சரியாக மறுபடியும் ஒரு வார காலகட்டங்களுக்கு பிறகு, அதாவது இந்த பெரியவர் இறந்து போனார் இல்லையா, அந்த பெரியவர் இறந்து போய் ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. அன்றே நள்ளிரவும் தோராயமாக ஒரு 12 அல்லது ஒரு மணிக்குள்ள இருந்திருக்கும். ஒருத்தருடைய வீட்டு கதவு தட்டுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. அந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரியவர் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு 2-3 தெருக்கள் தள்ளி தாங்க இருக்குது. கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கதவு திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா வெளியே ஒரே ஒரு நாய் மட்டும் நின்றுக்கிட்டு ஊழையிட்டு இருந்திருக்குது. நாய் தான் இப்படி நம்ம கதவை அடிச்சு சுரண்டி இருக்கும் போல, அதாவது கால் நகங்களை வச்சு ஒவ்வொரு சில நாய்கள் அல்லது பூனைகளோ வீட்டு வாசலுக்கு முன்னாடி கதவை டம்மு டம்முன்னு தட்டும் இல்லையா, அது கூட அந்த மாதிரி தாங்க சத்தம் கேட்கும். சரி, நாய் தான் இப்படி தட்டியிருக்கும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தண்ணி எடுத்து இந்த நாய் மேலே ஊற்றி விட்டுறாங்க. நாய் ஓட்டம் முடிச்சதுக்கு பிறகு கதவை சாத்திட்டு படுக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நிறைய மக்கள் கத்தி வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. என்னாச்சு, நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற பக்கம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இல்லையா, வீட்டுக்கு முன்னாடி சில திண்ணைகளை போட்டு வச்சிருப்பாங்க. 2 சைடும் திண்ணை இருக்குங்க, நடுவில் தான் வாசல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திண்ணை பகுதியில் ஒரு 60 வயசில் இருக்கக்கூடிய ஒரு வயசான நபருங்க. அந்த நபருமே வாய் வழியாக ரத்தம் கக்கி போய் கொடூரமாக இறந்து போய் கிடந்திருக்கிறாரு. அவருடைய முகத்தை உத்து பார்க்கவே முடியல. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு 5 அடியில் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. ஆனால் அவர் இருக்கக்கூடிய அந்த தருவாயில் அவருடைய முகமெல்லாம் உப்பி போய், அதாவது கண்ணத்துக்கு கிட்ட அப்படியே குழி விழுந்திருக்குது. 2 கண்ணுமே அப்படியே உள்ளுக்குள்ளே போன மாதிரி அவருடைய வாயை முழுக்க அப்படி திறந்தபடி வாய் முழுக்க ஏதோ ஒரு ரத்தம் கண்டிப்பான அப்படி இருக்கும். அந்த மாதிரி தாங்க கடந்திருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய உடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. இவ்வளோ கொடூரமாக இறந்து போயிருக்கிறாரு, இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. என்னன்னே தெரில, நைட்டு நடுராத்திரியில் யாரோ வீட்டு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கிடுச்சு. கதவை திறந்து பார்த்தா நாய் குலைச்சிட்டு இருந்துச்சு, தண்ணி ஊற்றினோடனே ஓடிடுச்சு. ஆனால் மறுநாள் காலையில் நீங்கள் எழுப்பினதுக்கு பிறகு தான் தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சுக்கிட்டு ஓன் அழுகுறாங்க. அப்பயுமே அந்த கிராமத்து மக்களுக்கு தெரியலங்க, இது ஏதோ தொடர்ச்சியாக நடக்க போகுது அப்படின்றது புரியல. சரியாக அவர் இறந்து அதன் பிறகு அவரை சுடுகாட்டு கொண்டு போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. எரிச்சு மறுபடியும் ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இவங்களுடைய கிராமத்தில் மறுபடியும் ஒரு துர்மரணம் நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிங்க. அந்த பெண்மணி ஒரு விதவை பெண்மணி தான். அந்த பெண்மணிக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. அவங்க வயதான ஒரு பாட்டி மட்டும் தான் துணையாக இருந்திருக்காங்க. அந்த வயதான பாட்டியுமே கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி தாங்க இறந்து போயிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த விதவை பெண்மணி அவங்களுக்கு குழந்தையும் கிடையாது இல்லையா, அதனால அவங்களுடைய வீட்டிலே தாங்க இருந்திருக்காங்க. இவங்களுடைய வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த விதவை பெண்மணி மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த கிராமத்தில் 2 முறை வீட்டினுடைய கதவுகள் தட்டப்பட்டு கதவை திறந்து பார்த்தா வெளியே யாருமே இல்லை. அதன் பிறகுதான் துர்மரணம் அடைஞ்சு இல்லையா, அதனால தான் இவங்க பயத்தில் நடுங்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால வீட்டு கதவை திறக்கவே இல்லைங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு அந்த கிராமத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக கதிகலங்கி போய் தாங்க நின்றுருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதவை பெண்மணி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடுங்க. ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு 5 வயசில் ஒரு பொண்ணும் 4 வயசில் ஒரு பையனும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் தாங்க இந்த ஓலமான ஒரு மரண சத்தமே கேட்டுக்குது. அதாவது அந்த கணவன் இருக்கார் இல்லையா, அவர் தாங்க வீட்டில் தூக்கில் தொங்கினபடி இறந்து போய் கிடக்கிறாரு. என்னாச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டு விசாரிக்கும் பொழுது தாங்க ஒரு விஷயமே தெரிய வந்திருக்குது. நள்ளிரவு நேரத்தில் இந்த விதவை பெண்மணியுடைய வீட்டு கதவு தட்டப்பட்டுக்க மாதிரி சத்தம் கிடச்சு இல்லையா, சத்தம் கேட்ட உடனே அவங்க பயந்துக்கிட்டு கதவை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டு கதவை தட்டுற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுருக்குது. கதவை திறந்து அவங்களும் வெளியே பார்த்துருக்காங்க. அந்த கணவர் தான் பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி மறுநாள் காலையில் என்ன நினைச்சுன்னு தெரியல, வீட்டில் விட்டத்தில் தூக்கு போட்டு தொங்கி இறந்தபடி கிடந்திருக்கிறாருங்க. இதை தெரிஞ்ச உடனே இந்த கிராமத்து மக்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. அதே மாதிரியே இந்த விதவை பெண்மணியுமே இரவு நேரத்தில் என் வீட்டு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கிடுச்சு, ஆனால் நான் கதவை திறக்கல, நல்ல வேளை கதவை திறந்திருந்தேன்னா என்னுடைய உயிர் போயிருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்துலேருந்தே இங்கே கிராமத்து மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்குது, ஏதோ நம்ம கிராமத்துக்கு சாபம் கேடு வந்த மாதிரி தான் தெரியுது. வீட்டு கதவை தட்டினதுக்கப்புறம் அந்த கதவை யார் திறக்கிறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உயிரோடு இல்லாமல் இறந்து போயிடுறாங்க அப்படின்றது புரிய வந்திருக்குதுங்க. இதனால இரவு நேரத்தில் யாருமே கதவை திறக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கிராமத்து மக்கள் முன்னிலையில் தம்பட்டம் அடித்து சொல்லியிருக்கிறாங்க. சரியாக 1 மாத காலகட்டங்கள் இவங்களுடைய கிராமத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி வீட்டு கதவை நள்ளிரவு நேரத்தில் அந்த சத்தம் கேட்டாலுமே திறக்காமல தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் பொழுது விடிஞ்சதுக்கு பிறகு இதே விஷயத்தை தாங்க தொடர்ந்து பேசிட்டே இருந்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, யாருமே கதவை திறக்கவே இல்லை. ஆனால் இரவு நேரத்தில் தொடர்ந்து கதவை தட்டுற மாதிரி ஒருத்தர் வீடு மாறி மாறி அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்குது. இது எல்லாம் யார் பண்ணுறா அல்லது எதுவும் அமானுஷமாக நடக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காக இவங்களுடைய கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமத்துக்கு போய் ஒரு இடத்துக்கு போய் குறி கேட்டிருக்காங்க. அப்படி குறி கேட்க போன இடத்துல அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த கிராம மக்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க.
அதாவது இந்த கிராம மக்கள் இவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சந்ததிகள் இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 30 அல்லது 35 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவும் எப்பயும் போல அந்த கிராம மக்கள் அனைவருமே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் மட்டும் பரபரப்பாக கத்தக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே அங்கங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து வெளியே வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அங்கே 2 நபர்கள் வந்து மாட்டியிருக்காங்க, திருடக்கூடிய நபர்கள் அப்படின்றது தெரிய வருதுங்க. அதாவது ஒரு 25 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் ஒரு 35 வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மணிங்க. இந்த இருவருமே கணவன் மனைவி போல. இந்த கணவன் மனைவி என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வெளியூரில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிராமமாக போய் இரவு நேரத்தில் திருடுவதாங்க இவங்களுடைய தொழிலாகவே இருந்திருக்குது. கையும் களவுமா மாட்டிட்டாங்க. இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க அடித்து தரதலன்னு அந்த ஆலமரத்துக்கிட்டே இழுத்துட்டு வந்திருக்காங்க. ஆலமரத்துக்கிட்ட இழுத்துட்டு வந்ததுக்கு பிறகு யார் நீங்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது தாங்க ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இந்த இருவரும் வெளியூரை சேர்ந்த நபர்களுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, திருடக்கூடிய வேலை தான் இவங்களுடைய தொழில் அப்படின்ட்டு. அதே மாதிரி தாங்க கணவன் மனைவியாக வந்து வெளியூருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய கிராமத்தில் வந்து திருடிட்டு அந்த ஊரை விட்டு ஓடிவாங்களாங்க. இப்பொழுது இவங்க வந்து கையும் களமாக மாட்டிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கிராம மக்கள் அனைவருமே கோபத்தில் இருந்ததுனால ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அதாவது இந்த இருவருமே அந்த ஆலமரத்திலே கட்டி வச்சு அடித்து தோலை உரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அடி தாங்க முடியாமல் அந்த கணவன் மனைவி இருவருமே அதே இடத்துலேயே உயிரை விட்டுருக்காங்க. இப்படி உயிரை விட்டதுக்கு பிறகு அந்த கிராம மக்கள் அனைவருமே பதறி போய் தெரியாதரமாக நம்மளே கொண்டுட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து யாருக்குமே தெரியாமல் அவங்கள போய் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக பங்கு வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நடக்கக்கூடிய அந்த 2000 காலகட்டத்தில் ஒரு பெரியவர் 90 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து இறந்து போனார் இல்லையா, அவர் தாங்க அந்த டயத்தில் வந்து அந்த ஊரினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. அவருடைய தலைமையிலேயே யாருக்கும் எதுவும் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கிராமத்திலேயே புதைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி அடக்கம் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குது. ஆனால் அதன் பிறகு தாங்க அந்த கணவன் மனைவியுடைய ஆன்மா அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களையுமே கொலை நடுங்க வச்சிருக்குது. இரவு நேரம் ஆன உடனே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய உடம்புல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்களுடைய கணவன் கூட சண்டை போட்டு வீட்டிலே வந்து தூக்கப்பட்டு தொங்கு இறந்து போகிறது, தீ பற்ற வச்சு தீ குளிச்சு இறந்து போகிறது, இந்த மாதிரி தாங்க தொடர் மரணங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த கிராம மக்கள் அனைவருமே அந்த பேய்களுக்கு அஞ்சி ஒரு மாந்திரியவாதியுடைய துணையை வந்து நாடுறாங்க. அப்படி அந்த மாந்திரியவாதியை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு பிறகு அந்த மாந்திரியவாதி 2 ஆண்மக்களும் ரொம்ப உக்கிரமாக இருக்குது, அதை நான் அடக்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க பூஜை புனஸ்காரங்கள் தொடர்ந்து பண்ணி ஒரு ஆணையிலேயே அடித்து அந்த ஆலமரத்திலேயே கட்டி வைக்கிறாங்க. இனிமேல் இந்த பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி தாங்க காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சரியாக ஒரு 30-35 வருடங்களுக்கு பிறகு இந்த 2000 காலகட்டத்தில் இந்த யாரோ ஒரு நபர் செஞ்ச தவறால தான் இந்த ஆன்மாக்கள் மறுபடியும் வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் சொல்கிறாரு. ஆனால் இந்த செல்வம் மட்டும் பாண்டி தான் செஞ்சாங்க அப்படின்றது அந்த கிராம மக்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா அடிச்சே கொண்டுருவாங்கங்க. இனிமேல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் குறி சொல்ல மட்டும்தான் என்னால் முடியும். அந்த ஆன்மாக்களை நீங்கள் கட்டி வைக்கணும் அப்படின்னா மறுபடியும் அதே மாந்திரிவாதியை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி வழி அனுப்புகிறாரு. அதனால அந்த கிராம மக்கள் எப்படியாவது அந்த மாந்திரிவாதியை மறுபடியும் போய் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. இப்படி நாட்கள் உருண்டோட இந்த செல்வம் மட்டும் பாண்டி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய வாழ்க்கையில் அமானுஷ காற்று வீச காத்திருந்துச்சு. அதாவது இந்த செல்வம் அப்படின்றவர் தானே அந்த ஆணியை பிடுங்கினது. அவருடைய உடல் பாவனை மற்றும் நடை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதாவது அவருடைய வீட்டிலேயே வந்து கிணறு இருக்குதுங்க. அந்த கிணறுல வந்து தண்ணி இறைச்சி அதை வந்து குளிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி குளிச்சா எப்படி இருப்பாங்க, பாவாடையை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி தானே குளிப்பாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த செல்வம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் நடந்து போகும்பொழுது ஒரு பெண்மணி நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரியே இந்த பாண்டியோடைய வீட்டில் பாண்டி வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்க வரைக்கும் ரொம்ப அமைதியான நபர் தாங்க. அவருக்கு குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலுமே வந்து யாருக்கும் எந்த ஒரு இடையும் கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். திடீர்னு அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய அந்த இடத்துல போய் அடமானம் வைக்கிறது, அதே காசுக்கு குடிச்சிட்டு வர்றது, இந்த மாதிரி தாங்க தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் சந்தேகப்பட்ட அந்த 2 குடும்பத்தினரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை வந்து மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்கணும், மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்குதுங்க, இந்த இருவருக்கும் இந்த அமானுஷத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றது. உடனே மறுபடியும் அந்த குறி சொல்லக்கூடிய அந்த நபர்கிட்டையே இந்த செல்வம் மற்றும் பாண்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அவர் வந்து உடுக்கை அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு தாங்க தெரிய வந்திருக்குது, அந்த 2 ஆண்மக்களும் இவங்களுடைய உடம்புல தான் இருக்குது அப்படின்றதே புரிய வந்திருக்குது. உடம்புல இறங்கின அந்த 2 ஆண்மக்களும் ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்குதுங்க. இந்த 2 ஆண்மக்களும் அந்த கிராமத்தை சுடுகாட்ட ஆக்காம நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சவால் விட்டுருக்குது. மறுபடியும் அந்த ஆண்மக்களை எப்படியாவது நம்ம வந்து பூஜை பண்ணி தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் நினைக்கிறாரு. ஆனால் அடுத்த நிமிஷமே அவங்களுடைய உடம்புல இருந்து அந்த 2 ஆண்மக்களும் வெளியே இருக்குதுங்க.
சரியான நேரம் வரட்டும், அந்த 2 ஆண் மக்களையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு இரவு நேரத்தில் பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 1 மணி இருக்கும். இந்த கிராமத்து மக்கள் பயத்தால் நடுங்கி போய் அவங்களுடைய வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுதே அனைவருக்கும் அலறக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. என்னடா அது, யாருக்கோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே வீட்டு வாசல் கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி வெளியே வந்து பார்க்கும்பொழுது இந்த செல்வம் மற்றும் பாண்டி உடம்பு முழுக்க ரத்த காயங்களோடு தடன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்காக இப்படி உடம்பெல்லாம் காயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அங்க பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க கை நீட்டி காட்டுறாங்க. அப்படி கை நீட்டி காட்டும் பொழுது அந்த கிராம மக்கள் அனைவருடைய கண்களுக்குமே வாழ்நாளில் நினைச்சு கூட பார்க்க முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தத்ரூபமாக தெரியுது. இந்த இறந்து போன அந்த கணவன் மனைவியோட ஆண்மக்கள் இருக்கு இல்லையா, அவங்க இறக்கக்கூடிய அந்த தருவாயில எப்படி இருந்தாங்களோ உயிரோடு, அதே மாதிரி தாங்க ஒரு மூலையில் நின்றுட்டு இருக்காங்க. கடவுளை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கிராமமே அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லைச்சாமியை வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க மனதார. அதன் பிறகு அந்த 2 ஆண் மக்களும் அப்படியே காற்றுல கரையிற மாதிரி தான் கரைஞ்சு போயிருக்குது. மறுநாள் காலையிலேயே இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அங்கே அனைவரும் இருக்காங்களே மக்கள் எல்லாமே நிறைய பேருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து வசூல் செஞ்சு இவங்களுடைய கிராமத்திலேருந்து மறுபடியும் கேரளாவுக்கு போய் அங்கேருந்து ஒரு மாந்திரியவாதியை இவங்களுடைய கிராமத்தை கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கிராமத்தை கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அந்த 2 ஆண்மக்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இனிமேல் அந்த ஆண்மக்களால் எந்த பிரச்சனையும் வராது, அந்த ஆண்மக்களை நானே வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் அடைச்சிட்டேன், அதை நானே கொண்டு போயிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆண்மக்களை அந்த மாந்திரியவாதியை கொண்டு போயிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதாங்க அந்த கிராமத்து மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் எங்களுடைய கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட நிகழ்வு பிரதர். இது எந்த அளவுக்கு உண்மை என்னன்றது தெரியல, ஆனால் என்னுடைய பாட்டி சொல்லி தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். இதை வந்து உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த மின்னஞ்சலை நமக்கு ஷேர் பண்ணிய சரவணன் லட்சுமணனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.